Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது அரிசி பாயாசம் எப்படி செய்ய தான் பார்க்க போறோம். அரிசி பாயாசம் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். நார்மலா பாயாசம்னாலே நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற ஒரு பொருள்னா பால் தான். இந்த பாலை மெயினா வச்சு தான் நம்ம ரவா, அரிசி பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம் சொல்லிட்டு நம்ம வெரைட்டியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு நாம செய்ய போற இந்த பாயாசத்துல சுத்தமா நான் பால் சேர்க்கவே இல்ல. பார்க்கறதுக்கு பாருங்க பால் சேர்த்த உங்களுக்கு ரைஸ் கீர் மாதிரி தானே தெரியுது இது. பட் இதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பொருள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரேஷன்ல பொங்கல் கிஃப்ட்டா வந்தது தான். கண்டிப்பா எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கும். கரும்பு, அரிசி, பச்சரிசி, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு நான் பாயாசத்த செய்ய போறேன். கண்டிப்பா உங்க வீட்ல இது எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ரேஷன்ல வந்திருக்கு பார்த்தீங்களா, பச்சரிசி அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க நார்மலா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத என்ன பண்ணலாம்னா, நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு 4, 5 தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீல நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 1/2 மணி நேரமா ஊறின்ட்டுருக்கு. இந்த மாரி நல்லா ஊற வச்சு நம்ம எடுக்கும்போது, சீக்கிரமா உங்களுக்கு அந்த அரிசி வந்து நல்லா பாயில் ஆகி வரும். அதுக்காக தான் ஊற வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, கரும்பு ஜூஸு. ஒரு 4 கப் அளவுக்கு நான் கரும்பு ஜூஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பச்சரிசிக்கு 4 கப் அளவுக்கு கரும்பு ஜூஸ் கரெக்ட்டா இருக்கும். இந்த ஜூஸ பொறுத்தவரைக்கும் நான் வீட்ல மிக்ஸி ஜார்ல ப்ரிப்பேர் பண்ணது தான். இந்த வீடியோவ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த அரிசியில இருக்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம் நம்ப. இந்த அரிசிய இப்ப நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம இத கொர கொரன்னு அரைச்சு எடுத்துடலாம். ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி அரைச்சு எடுத்தா போதும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாஸ்மதி ரைஸ்ல கேரமல் கீர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த பேன்ல 4 கப் அளவுக்கு கரும்பு ஜூஸ் சேர்க்கிறேன். இந்த ஜூஸ பொறுத்தவரைக்கும் நீங்க வீட்ல செஞ்சாலும் ஓகே, இல்ல கடையிலேருந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1/2 கப்பு பச்சரிசினா 4 கப் அளவுக்கு ஜூஸ் இருக்க மாரி பார்த்துக்குங்க. அப்பதான் அந்த அரிசி வந்து நல்லா வெந்து கரெக்ட்டா உங்களுக்கு வரும். இதுல வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஜூஸ்ல சுகர் இருக்கு. அதான் சேர்க்க தேவையில்ல. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சுகர் கம்மியா இருக்க மாரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இப்ப நான் இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த அரிசி, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4, 5 ஏலக்காவ நான் இந்த மாரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ளேவருக்காக. அதையும் இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. நல்லா ஒரு தடவ பாயில் ஆயிட்ட பிறகு லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இது வேக வைக்கணும்னா, அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட்டா வரணும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு 15 டூ ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த அரிசி நல்லா குக் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த அரிசியில நல்லா வெந்து நல்லா சாஃப்ட்டாகி வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில நம்ம முந்திரி, திராட்சை போட்டு தாளிச்சு எடுக்க வேண்டியது தான். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில பெல் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ தாளிப்புக்காக நான் ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்லாம் நல்லா இப்போ மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இதில கொஞ்சமா முந்திரி சேர்த்துருக்கேன். நட்ஸை பொறுத்தவரைக்கும் உங்க சாய்ஸ் தான். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு முந்திரி, திராட்சை தான் சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ இந்த திராட்சையும் சேர்த்துட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பாயாசத்துல நம்ம சேர்த்துடலாம். கண்டிப்பா இந்த சீசன்ல உங்க எல்லா வீட்லயும் கரும்பு கண்டிப்பா இருந்திருக்கும். கரும்பு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா ஆயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு சேஞ்சுக்கு இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கரும்பு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கரும்புல இந்த மாரி பாயாசம் செஞ்சு பாருங்க. உண்மையிலே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா நல்லாருக்கும். இப்போ தாளிச்சாச்சு. தாளிச்சு எடுத்தத இந்த பாயாசத்துல நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
இதில் நம்ம கொஞ்சம் கூட பால் சேர்க்கவே இல்லை. பட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, பால் பாயசம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கரும்பு ஜூஸில் பாயாசம் எப்படி சொல்லிட்டு நானே திங்க் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தான் நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கரும்பு ஜூஸில் நார்மலாக கரும்பில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு ஹெல்த்தி பாயசம் கூட நம்ம சொல்லலாம். நார்மலாக ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.